இதுக்கு முதல் சிம் எடுத்த எல்லாருமே வந்துட்டு அப்பாட ஐடி கார்டை கொண்டு போய் எடுக்கிறது, நண்பன் ஐடி கார்டை கொண்டு போய் எடுக்கிறது, கூட்டாளி மாடுற ஐடி கார்டை கொண்டு போய் எடுக்கிறது, ஒவ்வொருத்தர் தெரியாத ஐடி கார்டெல்லாம் கொண்டு போயிட்டு சிம் வாங்கினீங்க அப்படித்தானே. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டயலாக் நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. சிம் விற்பனையாளர்களுக்கு ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால், டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவலுடைய அந்த டிஆர்சிஎஸ்எல்லுடைய அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால், ஒருத்தர் சிம் வாங்க வரும்போது ஒருத்தர் சிம் வாங்க வரும்போது அவர் கொண்டு வரக்கூடிய தேசிய அடையாள அட்டை ஆட்களை பதிவு செய்யும் நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இப்போ ஒருத்தர் ஐடின் கார்டு கொண்டு வரான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், கொண்டு வந்து சிம் ஒன்று எடுக்கிறாரு. சிம் ஒன்று எடுக்கக்கூடிய அவர் ஐடின் கார்டு அங்கே பதிவு செய்வாங்க தானே, ஃபோட்டோலாம் பிடிப்பாங்க தானே, அதோட சேர்த்து அந்த ஐடென்டி கார்டில் இருக்கிறவருடைய ஃபோட்டோ தான் அவர் தான் அந்த ஐடென்டி கார்டை கொண்டு வராரா அப்படின்றத உறுதி செய்யறதுக்காக வேண்டி அவருடைய ஃபோட்டோவையும் இப்போ எடுக்க சொல்லியிருக்குது. இனி நீங்கள் சிம் வாங்க போகும்போது ஃபோட்டோவும் எடுப்பாங்க, விளங்கிட்டா. உங்களோட ஐடென்டி கார்டையும் அங்கே கொண்டு போயிட்டு காட்டணும், நீங்களும் ஃபோட்டோவுக்கு நிற்கணும். அதனால பவுடர் எல்லாம் போட்டு தலையெல்லாம் இப்படி சீவிட்டு அழகாக சிம் எடுக்கும்போது இப்படி அழகாக போய் நிற்கணும். சரியா, ரெண்டதான் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. போட்டால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரும் அந்த ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தால் வழங்கப்பட்ட அந்த ஐடென்டி கார்டு விளங்கிட்டு தானே, அந்த தேசிய அடையாள அட்டை இருக்குது தானே, அதில் இருக்கிறவரும் சரியானவரா அப்படின்றத பார்த்து தான் இனிமேல் சிம் ஆக்டிவேஷன் பண்ணப்படும். எனவே நண்பர் ஐடென்டி கார்டில் ஒரு சிம், 2 சிம், 3 சிம், 4 சிம், 5 சிம் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இனிமேல் பெரிய ஒரு தொந்தரவாக அமைய போகுது. ஆனால் தொந்தரவில்லை, ஒரு வகையில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னால், 4-5 சிம்மை பாவிக்கிறதை விட இப்படி செய்கிறது நல்லம் அப்படின்ற மாதிரி எனக்கும் எந்த ஐடியாவும் அப்படி தான். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கட்டாயமாக சொல்லுங்கள். முக்கியமாக மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மக்கள் சார்பாக இந்த நியூஸை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சும்மா பார்த்துட்டு இருக்காம சத்தமாக தமிழ் சத்தம் கமெண்ட் பண்ணி போட்டு போங்க.